பாலிமர் அல்லது பலபடி மூலக்கூறுகள் அதுதான் நம்ம பார்க்க போகிற டாபிக்கு. அதாவது நம்மளுக்கு இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ அணுக்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அணுக்கள் இல்லாட்டி அணுக்கள் அல்லது அணு, இது வந்து தனித்த நிலையில் இருக்கலாம், இல்லாட்டி ஒன்றா சேர்ந்து இருக்கலாம். அதாவது எந்த வேதிப்பிணைப்பும் இதுக்கு இடையில் இருக்கக்கூடாது, அதுதான் அணுக்கள். இது நம்மளுக்கு என்னவா மாறலாம்? மூலக்கூறாக மாறலாம். இந்த மூலக்கூறாக மாறலாம், அல்லது அயனி படிகங்களாக மாறலாம். அல்லது அணைவு சேர்மங்களாக மாறலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு இயல்பாக இருக்கக்கூடியது, ஓகேங்களா? மூலக்கூறுகள், அது மூலக்கூறுகள் தான் நம்ம வந்து சகப்பிணைப்பு மூலக்கூறுகளால் உருவானது. அப்புறம் அயனிப்படிகங்களில் அயனிப்பிணைப்பு இருக்குது, அணைவு சேர்மங்களில் நம்மளுக்கு அயனிப்பிணைப்பு இருக்குது. இப்போ இந்த மூலக்கூறுகள் என்னவாக மாறலாம்? இந்த மூலக்கூறுகள் பலபடியாக மாறலாம், பலபடிகள். இப்போ இது எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்மளுக்கு மீத்தேன் CH4 இது வந்து ஒரு மூலக்கூறு. இதுக்கு மேலே பலபடியாக மாறுமானா மாறவே மாறாது. ஏன்னா கார்பனோட இணைதன் இங்கே 4 சரியாக போச்சு, 4 பிணைப்பை உருவாக்கிடுச்சு. எப்படி இருக்குது? ஸோ இது வந்து என்னவா மாறாது, பலபடியாக மாறவே மாறாது. ஓகேவா? பலபடி மாறவே மாறாது, பலபடி உருவாகாது. ஓகே, அப்போ எது பலபடியாக மாறும் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஒரு மூலக்கூறு நிறைவுறாத தன்மையோடு இருக்கா. அப்போ நிறைவுற்ற மூலக்கூறு நிறைவுதா மூலக்கூறுனா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைவுற்ற மூலக்கூறு நிறைவுற்ற மூலக்கூறுகள் எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? CH4 சொல்லலாம், NH3 சொல்லலாம். அதாவது அதனுடைய இணைதிறனும் அதில் இருக்க பிணைப்புகள் என்றைக்கும் சமமாக இருந்தால் ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் என்றைக்கும் பலபடியாக மாறாது. நம்மளுக்கு மீத்தேனோ அமோனியாவோ நீர் மூலக்கூறோ என்றைக்குமே பலபடியாக மாறாது. இப்போ நிறைவுறா மூலக்கூறுகள் அதான் இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பு கொண்டிருக்கக்கூடியது. இப்போ இது சொல்லலாம், அசிட்லின் சொல்லலாம், இது ஈத்தீன், இது அசிட்லின். இப்போ அசிட்லின் எடுத்துகிட்டு ஒரே ஒரு மூலக்கூறு, அதை ஒருபடின்னு சொல்லுவோம் பாருங்கள். CH2 டபுள் பாண்ட் CH2, இது வந்து ஒருபடி மூலக்கூறு, ஒருபடி. போதுமான கண்டிஷன்ஸ், ஓகேங்களா, வினையூக்கி வெப்பநிலை இதை பொறுத்து நம்ம இது என்னவா மாற்றலான்னா, இதுதான் பலபடி மூலக்கூறு. இப்படி மாற்றலாம். இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு பாருங்கள், CH2 டபுள் பாண்ட் CH2, இது நிறைய மூலக்கூறுகள் தான் நம்ம எடுத்துக்குவோம், அப்படி இருக்குங்களா? ஸோ இந்த பிணைப்பு இந்த கார்பனுக்கு வரும், இந்த இரட்டை பிணைப்பு இந்த கார்பன், இது இன்னொரு கார்பனுக்கு. அப்போ இதுக்கு வேற ஒருத்தந்து வந்திருக்கும். ஸோ இதை இப்படி நம்ம சிம்பிளிஃபைடாக இப்படி மாற்றினோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்களேன். CH2 சிங்கிள் பாண்ட் CH2, திரும்பவும் CH2 சிங்கிள் பாண்ட் CH2, CH2 சிங்கிள் பாண்ட் CH2. பாருங்கள், ஒவ்வொரு மூலக்கூறும் உங்களுக்கு தனித்தனியாக நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இது ஒரு இது. ஸோ இது ஓவராலாக சேர்ந்து நம்மளுக்கு n டைம்ஸ் வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம
பலபடி, பாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதே இருபடி மூலக்கூறு அப்படின்னா என்ன, முப்படி மூலக்கூறுனா என்ன, அப்புறம் 2 யூனிட் மட்டும் சேர்ந்து உருவாயிருக்குன்னா அது பேர் இருபடி. 3 இருந்தால் அதான் ட்ரைமரு, டெட்ராமரு, பென்டாமரு, அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கு பொருத்தமான கண்டிஷன்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு ஆக்சிஜன், வெப்பநிலை, அழுத்தம். ஒரு பலபடினா மூலக்கூறு நிறைய அதிகமாக இருக்கணும். ஏறக்குறைய வந்து நம்மளுக்கு 20,000 AMU மூலக்கூறு நிறை வந்து சராசரியாக நம்மளுக்கு 20,000 அந்த ரேஞ்சில் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம். அதில் உள்ள இப்போ நம்மளுக்கு நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து டேரெக்டாக நம்ம கிளாஸிஃபிகேஷனுக்கு போயிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் தான். இந்த பேசிக் உங்களுக்கு வேணும்னா 12th ஸ்டாண்டர்டில் போய்ட்டு நீங்கள் பாலிமர் லெசனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் பாலிமருக்கு வந்துடுறோம். பலபடி மூலக்கூறுடைய வகைகள். ஒன்று வந்து ஹோமோபாலிமர்னு சொல்லுவாங்க. ஒற்றை மூலக்கூறு பலபடி, ஹோமோபாலிமர். இன்னொன்று வந்து பல்லணு, மூலக்கூறு பலபடி, கோபாமியம். நம்ம இங்கேருந்து கிளாஸிஃபிகேஷனுக்கு டைரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹோமோபாலிமர்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஒற்றை மூலக்கூறு பலபடி. ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பார்த்தாலும் அதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸு அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாலித்தீன், PVC, பாலிவினைல் குளோரைடு, பாலிஸ்டைரீன், PAN, பாலியக்ரைலோநைட்ரில், டெஃப்லான், பியூனா ரப்பர், பாலிவினைல் அசிட்டேட். இதெல்லாம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை டேபிளர் கிழமை நம்ம பார்த்தா தான் நமக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதனுடைய மோனோமர் தெரிஞ்சிருக்கும், அதனுடைய பயன்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். பலபடி, அதில் இருக்கக்கூடிய ஒருபடி மூலக்கூறு எதுன்னு தெரியணும். பயன்கள் ஃபஸ்ட்டு வந்து பாலித்தீன்.
அது மூலக்கூறு வடிவம் எப்படி இருக்குன்னா CH2 டபுள் பாண்ட் CH2. அது வந்து எத்திலீன். இந்த எத்திலீன் தான் நம்ம பாலி எத்திலீன் சொல்கிறோம். எத்திலீன்னா ஒரு மூலக்கூறு, நிறைய எத்திலீன் மூலக்கூறு ஒன்றா சேர்ந்து அதுக்கு பேர் வந்து நம்ம பாலி எத்திலீன் இல்லை பாலித்தீன். பைப்பு, பொம்மை, இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அடுத்தது PVC, பாலி வினைல் குளோரைடுன்னு சொல்லுவோம். அப்போ வினைல் குளோரைடு CH2 டபுள் பாண்ட் CHCl. இதனுடைய நம்ம தயாரிப்பு தனியாக பார்த்திக்கலாம். வினைல் குளோரைடு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பைப்பு, மெயினாக PVC பைப் நமக்கு தெரியும். PVC அட்டை, அது மாதிரி ஷீட்டுன்னு சொல்லுவோம், PVC ஷீட்டு. ஸோ அதை தயாரிக்கலாம். மூணு வந்து பாலிஸ்டைரீன். ஒருபடி வந்து வெறும் ஸ்டைரீன். எடுத்துக்காட்டு வந்து சீப்பு, பொம்மை. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த ரேடியோ, டிவி, அந்த கேபினெட் செய்கிறதுக்கு இதில் செய்வாங்க. நம்ம மெயினாக வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இதோட இருக்கட்டும். நம்மளுக்கு அடுத்தது PAN, பாலி அக்ரைலோநைட்ரில், PAN. ஸோ அக்ரைலோநைட்ரில் எப்படி இருக்குன்னா CH2 டபுள் பாண்ட் CHCN. இது வந்து அக்ரைலோநைட்ரில். ஆர்லான், ஆர்லானுங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி, ஒரு நரம்பு மாதிரின்னு வச்சுக்கலாம், அது செய்யலாம். அக்ரிலான் நம்மளுக்கு வந்து செலோ டேப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான மெட்டீரியல் இதெல்லாம் அக்ரிலான், இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு பயன்படுது. அடுத்து டெஃப்லான். டெட்ராஃப்ளூரோ ஈத்தீன், இது பேர் டெட்ராஃப்ளூரோ ஈத்தீன். நம்மளுக்கு வந்து இது வந்து இன்சுலேட்டராக பயன்படும்னு வச்சுக்கோங்களேன். இன்சுலேட்டர் அப்படின்னா மின்கடத்தா பொருள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெஃப்லான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தவா தெரியுங்களா. நான்ஸ்டிக் தவானா எண்ணெய் இல்லாத நம்ம ஃப்ரை பண்ணக்கூடியது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. நான்ஸ்டிக் தவா எதை யூஸ் பண்ணிடாதீங்க. அது பியூனா ரப்பர். பியூனா ரப்பர். ஸோ அது வந்து CH2 டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. பியூட்டா 1,3
டையின் மெயினாக டயர், சக்கரங்கள், பைப். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாலிவினைல் அசிட்டேட். இது வந்து வினைல் அசிட்டேட். இது வந்து பெயிண்ட் தயாரிக்கும் மெயினாக. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னொரு மற்றது ஒற்றை மூலக்கூறு பலபடி பார்த்தோம். இப்போ பல்லுன்னு மூலக்கூறு பலபடி அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு இது மட்டும் இருக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருபடி மூலப்பொருள் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு நைலான் 6,6. இது வந்து பாலிஅமைடுன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஒருபடிகள் வந்து NH2. இது சிந்தசிஸ் தயாரிப்பை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இது ஹெக்ஸா மெத்திலின் டையமின். இன்னொன்று அடிப்பிக் அமிலம். இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து நைலான் 6,6 தருது. துணி வகைகள், துணி, ரோப்பு, இதான் நைலான் ரோப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ எங்கெங்கெல்லாம் நைலான் ஃபைபர் யூஸ் ஆகுதோ அங்கெல்லாம் செய்வாங்க. ஸோ நைலான் கயிறுன்னு சொல்லலாம். பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் நைலானோடது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டெக்ரான் அல்லது டெர்லின். இதுவும் பாலியஸ்டர் தான். இது வந்து பாலியஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்மளுக்கு ஒன்று எத்திலீன் கிளைக்கால் HOCH2 CH2OH. எத்திலீன் கிளைக்கால். ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமெத்தில் டெப்தாலேட். சாரி, இங்கிலீஷில் எழுதிட்டேன் நான் மட்டும். டைமெத்தில் தாலேட்.
ஸோ இதனுடைய பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக துணி வகைகள். ரெக்கார்டிங் டேப், அதெல்லாம் இப்போ மோஸ்ட் ப்ராப்ளி இல்லை, அது எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. மூணாவது எடுத்துக்காட்டு நம்ம கிளிப்டால். இதுவும் பாலியஸ்டர் தான். இப்படி கூட கேட்கலாம், பாலியஸ்டர் கீழ்கண்டவற்றில் எது பாலியஸ்டர் வகையை சார்ந்தது, கொஸ்டினில் கீழ்கண்டவற்றில் எது பாலி அமைடு வகையை சார்ந்தது அப்படின்னு கூட கேட்டுடலாம். ஸோ அதனால தான் அதுவுமே நான் என்னென்னு மென்ஷன் பண்ணிடுறேன் கிளியராக. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே எத்திலீன் கிளைக்கால் தான். இன்னொன்று தாலிக் அமிலம் C6H4COOH தாலிக் அமிலம். ஸோ இதனுடைய பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பெயிண்ட்டு, அரக்கு தயாரிக்க, லேக்கான்னு சொல்லுவாங்க. அதனால் எடுத்துக்கிட்டு பாலியூரித்தேன், இதுலேயும் எத்திலீன் கிளைக்கால் தான். ஸோ எத்திலீன் கிளைக்கால் கொஞ்சம் முக்கியமான ஒரு ஒருபடி மூலக்கூறு. இதனுடைய பெயர் வந்து எத்திலீன் டை ஐசோசயனேட். கண்டிப்பாக பேர் தெரியணும், மூலக்கூறும் தெரியணும். ஸோ பாலியூரித்தேன் பெயிண்ட் தயாரிக்க மெயினாக பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் இன்சுலேட்டர், அதாவது ஹீட் ரெசிஸ்டண்ட், வெப்ப தடுப்பான். ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த லைன் தேவையில்லை, கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஓகே, நம்ம இது வந்து ஒரு வகையான இது வந்து எப்படின்னா நம்ம ஒருபடியோடைய வகை, ஒரே வகையான ஒருபடியால் உருவாச்சா ஒன்றுக்கு மேற்பட்டால வகையான ஒருபடியால் உருவாச்சா அப்படிங்கிறத பொறுத்து இது ஒரு வகைப்பாடு. இது இல்லாத நம்மளுக்கு தனியாக இன்னொரு வகைப்பாடு இருக்குது. அது எப்படின்னா எங்கேருந்து கிடச்சிது அப்படிங்கிறத பொறுத்து, சோர்ஸை பொறுத்துன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பலபடி வகை இன்னொரு வகை வந்து பார்த்திங்கன்னா தோற்றத்தை பொறுத்து. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயற்கை பலபடி.
ஸோ கம்ப்ளீட்டாகவே நேச்சர்லேருந்து கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். பூமியிலேருந்து நம்ம அப்படியே நேரடியாக நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து இயற்கை பலபடி அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு வந்து பட்டு, செல்லுலோஸ், இயற்கை ரப்பர், கம்பளி, பருத்தி, இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டால் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இரண்டாவது வகை முழுசாக செயற்கை பலபடி. செயற்கை பலபடிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா நம்ம அதான் பாலியக்ரிலேட், பிவிசி ஏற்கனவே பார்த்தது தான். நம்ம இதெல்லாமே இதுக்குள்ளே பார்த்தது தான் நம்ம வரும். பாலித்தீன், இதெல்லாம் நம்ம. மூன்றாவது வகை செமி சிந்தட்டிக்னு சொல்லுவாங்க. அதை அப்படின்னா என்ன அப்படின்னா, செயற்கை தயாரித்த இயற்கையில் கிடைச்ச மூலக்கூறுகளை கொண்டு நம்ம அது வந்து பலபடியாக இருக்காது. ஓகேங்களா? இயற்கையில் ஒருபடியாக இருக்கும். அந்த இயற்கையில் கிடைச்ச ஒருபடியாக நம்ம பலபடியாக மாற்றுறோம். அதான் நான் செமி சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கை ஒருபடி மூலக்கூறு பலபடியாக மாற்றுதல். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நைட்ரோ செல்லுலோஸ், வெறும் செல்லுலோஸ் தான் நம்மளுக்கு இயற்கையில் இருக்குது. செல்லுலோஸ் அசிட்டேட், வல்கனைஸ்டு ரப்பர். அதாவது சல்ஃபர் வச்சு ஹீட் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கின ரப்பர் தான் வல்கனைஸ்டு ரப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாத இன்னொரு வகை இருக்குது, தயாரிப்பு முறையை பொறுத்து. வகை ஒன்று அடிஷன் பாலிமர்னு சொல்லுவாங்க, சேர்ப்பு பலபடி. எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாலித்தீன், பிவிசி, டெஃப்லான், இயற்கை ரப்பர், பிஏஎன், பாலியக்ரிலேட், இதெல்லாம். ரெண்டாவது வகை வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பு பலபடி, கண்டன்சேஷன்னு சொல்லுவாங்க.
எடுத்துக்கிட்டு நைலான் 6,6, ஒரு எடுத்துக்கிட்டு டெக்ரான், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் நம்மளுக்கு நிறையா இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது வந்து டைரெக்டாக வந்து ஸ்ட்ரக்சர் பொறுத்து மொத்தம் நம்மளுக்கு கிளாஸிஃபிகேஷன் எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ கிளாஸிஃபிகேஷனும் பார்ப்பாங்க. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தயாரிப்புக்கு வந்துடலாம். தயாரிப்பு பார்த்துட்டு, தயாரிப்பு தான் முக்கியம். தயாரிப்பு தான் நம்மளுக்கு நிறையா எடுத்துக்காட்டு இருக்குது. அடுத்து நம்மளுக்கு மெயினாக அந்த தெர்மோ செட்டிங், அடுத்து வெப்பத்தால் இருக்கும் பிளாஸ்டிக், வெப்பத்தால் இலகும் பிளாஸ்டிக்கு. தெர்மோ செட்டிங் இதுக்கு பேர். தெர்மோ பிளாஸ்டிக்னு ஒன்று இருக்குது, பார்த்தாலும் இலகும். அது கடைசியாக என்னென்னு சொல்கிறேன். அது சிம்பிள் தானே, அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்மளுக்கு 2 எக்ஸாம்பிள் இருக்குது இதுக்கு. ஒன்று மெலமின், இன்னொன்று வந்து பேக்லைட். ஃபஸ்ட்டு மெலமினோட தொகுப்பு பார்த்தலாம். மெலமின் ஃபார்மாலிஹைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது தொகுப்பு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இது வந்து மெலமின். இது ஃபார்மாலிஹைடு.
ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உருவாகிற மூலக்கூறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடைநிலை சேர்மம் உருவாகும். அந்த இடைநிலை இந்த இடைநிலை சேர்மம் பலபடியாக்கல் வினையில் டைம்ஸ் இதுதான் மெலமின் ஃபார்மால்டிகைட் பலபடி. சரி, இது வந்து வெப்பத்தால் இருக்கும், ஹீட் பண்ண ஹார்டாகிட்டே போகும். ஸோ இது வந்து நம்ம உடையாத சமையல் பிளாஸ்டிக் பாத்திரங்களாக இருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஸ்விட்சஸ்ஸு, ஸோ இதெல்லாம் இதை வச்சு செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒயர் வந்து ஹீட் ஆகுதுன்னா இது என்ன ஆகுனா ஹார்டாகிட்டே போகும். ஸோ மெல்ட் ஆனால் தான் ஃபயர் ஆகும். இது மெல்ட்டே ஆகாது, ஹார்டாகிட்டே போகும். இது வந்து ரீசைக்கிள் பண்ணவே முடியாது. வெப்பத்தால் இருக்கும் பிளாஸ்டிக்கில் வந்து மறுசுழற்சி செய்யவே முடியாது. ஒன்ஸ் உருவாக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ ஹீட் பண்ணாலும் சரி அது ஹார்டாகிட்டே போய் உடஞ்சி தூள் தான் மாறும். நீங்கள் உடச்சிக்கலாம், தூளாக மாற்றிக்கலாம். இதை வச்சு வேணால் நீங்கள் ரோடு இந்த மாதிரி இடத்துல ஃபில்லிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து ஃபினால் ஃபார்மால்டிகைட், ரெண்டாவது வந்து பேக்லைட். அதனோட இன்னொரு பேர் வந்து ஃபினால் ஃபார்மால்டிகைட். தயாரிப்பு பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் ஒரு வெப்பத்தால் இருக்கும் பிளாஸ்டிக் தான். ஸோ இது 2 ஐசோமரை கொடுக்குது. ஆர்த்தோ ஐசோமர், இன்னொரு பேரா ஐசோமர். ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு ஆர்த்தோ ஐசோமரை மட்டும் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நேர்கோட்டு பலபடி கிடைக்கும். 2 வகையானது இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் நோலக், நேர்கோட்டு பலபடின்னு சொல்லுவாங்க இதை. இதே நீங்கள் ரெண்டையுமே எடுத்துக்கிறீங்க, ஆர்த்தோ ஐசோமர், பேரா ஐசோமர், உங்களுக்கு குறுக்க பிணைப்பு பலபடி உருவாகும். இதுதான் பேக்லைட், குறுக்கு பிணைப்பு பலபடி.
அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க செயின். ஸோ இது இந்த பக்கம் இது டைம்ஸ். இது ரெண்டும் தான் வந்து மெயினாக நம்மளுக்கு வெப்பத்தால் இருக்கும். ரெண்டு தான் இருக்குது. அப்போ வெப்பத்தால் இலகும் எடுத்துக்கிட்டு மட்டும் சொன்னால் ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. பிவிசி, பிஏஎன், பாலித்தீன், நீங்கள் எதை எடுத்து ஹீட் பண்ணிங்கனாலும் மெல்ட் ஆகிடும். நைலான் 6,6, நைலான், டெக்ரான், இது எல்லாமே வெப்பத்தால் இலகும் பிளாஸ்டிக்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது நம்மளுக்கு வந்து ரப்பர் பார்க்கணும். ரப்பர் மெயினாக ரப்பர் பல ஆர்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் தான் அங்கே கேட்டிருக்காங்க நம்மளுக்கு சிலபஸில். அப்போ இயற்கை ரப்பர் அது எப்படி வந்து நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணுறோம். ஆர்கனைசேஷன் ஒன்றும் இல்லை, சல்ஃபரை வச்சு ஹீட் பண்ணி அதை ஹார்டாக மாற்றணும். ஏன்னா இயற்கையில் நேச்சுரல் ரப்பர் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் நேச்சுரல் ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழைக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அது தான் அது நீங்கள் தேய்ச்சிங்கன்னா பாருங்கள் அப்படியே தேஞ்சிக்கிட்டே வந்துடும். அதை வச்சு நம்ம டயரோ வேறு எதுவுமே செய்ய முடியாது, அவ்வளோ சாஃப்டாக ரப்பரை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. கலர் ஆட் பண்ணுவாங்க, கார்பன் ஆட் பண்ணாங்கன்னா பிளாக்காக மாறிடும். சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த டயர்லாம் சல்ஃபர் தான் மெயின் கண்டென்ட். என்ன பண்ணால் அது கிராஸ் லிங்க் பண்ணும். ஸோ அதை நம்ம வரைஞ்சி காமிக்கிறாங்க. அந்த கிராஸ் லிங்கிங் தான் ரப்பரை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அது இல்லாத ஃபில்லிங் மெட்டீரியல்ஸு, டயர் வெறும் ரப்பர் வச்சு செஞ்சிட மாட்டாங்க, நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. உள்ள வந்து நைலான் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டீல் கார்டு இருக்கும். பழைய சைக்கிள் டயர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் வச்சுருப்பாங்க, கட்டு கம்பிமாக இருக்கும் பாருங்க. அதுதான் வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இது எப்படி மாறுது, இதில் இருக்கக்கூடிய இயற்கை ரப்பரில் இருக்கக்கூடிய மோனோமர் ஒருபடி வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் கேட்பாங்க எக்ஸாமில். இதுதான் ஒருபடி ஐசோப்ரீன். ப்ராப்பரான ஐபேக் வந்து 2-மெத்தில் பியூட்டா 1,3 டைன். இதுதான் ஒருபடி. இயற்கை ரப்பரில் உள்ள ஒருபடி எது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆப்ஷனில் கேட்கலாம், இல்லை காமன் நேம் ஐசோப்ரீன்னு கேட்கலாம், இல்லை ஐபேக் நேம் கேட்கலாம். இதுதான் அந்த ஒருபடி. அது எப்படி பலபடியாக மாறுது அப்படின்னா பாருங்கள். இது n டைம்ஸ் நான் வாங்கி காமிக்கிறேன். அது இதுதான் வந்து இயற்கை ரப்பர். இது வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு விதமாக இருக்குது. இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிஸ் பாலிஐசோப்ரீன்னா தான் இருக்கும் இது, ட்ரான்ஸ் இல்லை. ஏன் இங்கே சிஸ் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் சிஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள். H2C CH3 டபுள் பாண்ட் C CH2 பாருங்கள். இந்த ரிப்பீட்டிங் யூனிட்டு ஒரே சைடு இருக்குது, அதனால தான் வந்து சிஸ் பாலி ஐசோப்ரீன். இதனோட நேச்சுரல் ரப்பரோட ப்ராப்பரான நேமிங்கு. இப்போ அது எப்படி வந்து நம்மளுக்கு மாறுது அப்படின்னு சொல்ல பாருங்க. இப்போ நம்மளுக்கு CH2 டபுள் பாண்ட் C CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. இதே மாதிரி இன்னொரு மூலக்கூறு CH2 டபுள் பாண்ட் CH3 CH டபுள் பாண்ட் CH2. என்ன நடக்குது அப்படின்னா இதுக்கு வேறு ஒரு இடத்துலேருந்து பாண்டு வரும். இந்த பாண்டு இங்கே வரும், இந்த பாண்டு இங்கே, இது இங்கே, இது வேறு ஒரு இடத்துக்கு போகும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு இந்த மாதிரி மாறுறது. அப்படின்னா இப்படி தான் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ ரப்பர் வல்கனைசேஷன், ரப்பர் கெட்டிப்படுத்துதல். வல்கனைசேஷன். ஸோ இது என்ன இருக்குது, நேச்சுரல் ரப்பர் எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு லீனியர் மாலிகுல் மாதிரி தான் இருக்கும். அப்படியே கண்டினியூஸ்டே போயிடுன்னு வச்சுங்களேன் டைம்ஸ். அப்போ இது ஒரு லைன், ஒரு செயின். அது அப்போ அதுக்கு பக்கத்தில் அப்படியே இன்னொரு செயின் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தானே சாலிடு. ஸோ இந்த மாதிரி நிறையா பண்டில் சேர்ந்துருக்கும். இப்போ இது வந்து ஒரு ஃபைபர், இது 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 எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நம்மளுக்கு சாலிடாக மாறும், சாலிட் ரப்பர். சரிங்களா? ஸோ இதுக்கு இடையில் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுக்கு இடையிலாம் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸால் அது சாலிடாக மாறியிருக்கும். ஓகே, ஆனால் இது அவ்வளோ ஸ்ட்ராங் எனஃப் இல்லை, அதாவது இது போதுமான கெட்டித்தன்மையோடு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேச்சுரல் ரப்பர், இயற்கை ரப்பரை எடுத்துக்கிட்டு சல்ஃபர் வல்கனைசேஷன் சொல்லுவாங்க. சல்ஃபர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணாங்கன்னா வல்கனைசர் ரப்பராக மாறும். அது ஸ்ட்ராங்காக, அது ஹார்டாக மாறுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், ஆனால் நல்லா ஹார்டாக இருக்கும், ஈஸியாக வந்து தேயாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி மாறுது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து இதுக்கான ஸ்ட்ரக்சர் வளைஞ்சிக்க பாருங்கள். கிராஸ் லிங்க்குன்னு சொல்லுவாங்க, சல்ஃபைடு பிரிட்ஜு, கிராஸ் லிங்க்கு, அந்த மாதிரி எந்த பேரில் வேணாலும் சொல்லலாம் அதை. பாருங்கள், இதுக்கு பேர் தான் சல்ஃபைடு பிரிட்ஜ். சல்ஃபைடு பிணைப்பு, கிராஸ் லிங்க்கு குறுக்கு பிணைப்பு, சல்ஃபைடு குறுக்கு பிணைப்பு. ஸோ இதுதான் வந்து ரப்பர் வல்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இருந்தால் நம்ம டயர் தயாரிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் சிலபஸுக்கு தேவையானது ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு.